உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலீலம் யசோகவன்னிம் ஜனகாத்மஜாயாக ஆனாய தேதேவ ததாக லங்காம் நமாமிதம் பிராஞ்சலி ஆஞ்சநேயம் ஆஞ்சநேயம் அதிபாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாதருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். ஆச்சரியமான ஆஞ்சநேயரை பத்தின ஸ்லோகம். உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலீலம், நீர் நிறைந்த கடலை அவலீலையாக தாண்டினார். யசோகவன்யம் ஜனகாத்மஜாயாக ஆதாய, ஜனகாத்மஜையான சீதை அசோகவனத்தில் சோகத்தோடு இருந்தாள். அவளுடைய சோகம் என்னும் நெருப்பையே ஆஞ்சநேயர் எடுத்துக்கொண்டு வந்து அதையே லங்க முழுக்க பற்ற வைத்து எரித்தார். தேனைவ ததாஹலங்காம் நமாமிதம் பிராஞ்சலி ஆஞ்சநேயம். அஞ்சலி ஹஸ்தத்தோட எழுந்துருள் இருக்கும் ஆஞ்சநேயரை நாமும் வணங்குவோம். இதோ இப்போது நாமும் ஆஞ்சநேயரை சேவிக்க வந்துள்ளோம். சேலம் ஆத்தூர் மார்க்கத்தில் உள்ளது ராசிபுரம். அதில் கச்சேரி வீதியில் உள்ளது மண்டபப்படி ஸ்ரீ அபயஹஸ்த ஆஞ்சநேயருடைய சந்நிதி. இந்த சந்நிதியில் சஞ்சீவி மலையை எடுத்துக்கொண்டு வருவதற்காக புறப்படும் தயார் நிலையில் ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில். மலையை கொண்டு வந்து இலக்குவனுக்கு ஏற்பட்ட ஆபத்தை போக்கினார் சுவாமி. உயிர் போய்கொண்டிருந்தாலும் ஹனுமானுடைய திருநாமத்தை சொன்னோமானால் அதை அவர் மீட்டு கொடுக்கிறார். அது உயிர் போவதாக இருக்கட்டும், அல்லது மனம் வெறுத்து போவதாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியம் குறைவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆஞ்சநேய சுவாமியை வேண்ட தன்னுடைய ராமபக்தி என்னும் ஒரே மருந்தால் அனைத்தையும் போக்கிவிடுகிறார். அவர் கொண்டு வந்தது பல மூலிகைகள். அந்த மூலிகைகளை தேடி பிடிக்க முடியாதபடியால் மலையையே தூக்கி வந்தார். ஆனால் நமக்கு அவர் மூலிகை கொடுத்து வைத்தியம் பார்ப்பதில்லை. ராமநாமம், ராமபக்தி, ராமனிடத்தில் பணிவு, இதையே நமக்கு மருந்தாக கொடுத்து நம் வியாதிகளையெல்லாம் தீர்த்து விடுகிறார். அந்த ஆஞ்சநேயர் இன்று நாம் சேவிக்கிறோம். ஆச்சரியமான பல அலங்காரங்களோடு சேவை சாதிக்கிறார். இதோ அபயஹஸ்தம். அஞ்சேல், எதை கண்டும் பயப்படேல். லோகத்தில் பலது விபரீதமாக நடக்கும். ஆனால் நாம் நம் வழியில் நேர்மையாக நடந்தால் எதை கண்டும் பயப்பட வேண்டாம் என்று கூறுகிறார். அதேபோல் இடது கையில் சௌகந்திகா புஷ்பத்தை பற்றி இருக்கிறார். ஊர்புறத்தில் புஷ்பம், மற்றொரு கரத்தில் அபயஹஸ்தம். இதோ திருமுகத்தை சேவிக்கிறோம். சிரித்த முகம். எங்கும் அவர் வாய்மூடி கொண்டிருப்பார். ஆனா இந்த சன்னிதானத்தில் நன்ன வாய் திருந்து புனிசிரிப்பா, அட்டஹாச சிரிப்பா, மந்தஸ்பிதமா அல்லது ஜாத்தஹாசமா என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்க மாட்டாத சிரிப்பு. இந்த சிரிப்பினால் திருக்கண்கள் நன்கு மலர்ந்திருக்கின்றன. நாம சிரிக்கும் போது சற்றே கண்ணமேறி கண்கள் இடுங்கிவிடும். அந்த கண்களில் ஆனால் ஆனந்தம் கொப்பளிக்கும். அதே போலத்தான் இங்க சுவாமி அழகான திருக்கன்னங்கள். ஏற்கனவே கண்ணக்கதுப்பு பருத்தவர், அதற்கு மேல் ஆனந்தம், சிரிப்பு, சிரிப்பினால் மலர்ந்திருக்கிற திருக்கண்கள். அந்த ஆனந்தத்தோட வாளை சுருச்சி அதில் இருக்கும் மணியோட தன்னுடைய தலைக்கு மேலே வைத்திருப்பவர். இடுப்பில் கத்தி சொருகி கொண்டிருக்கிறார். திருவடிகளில் சலங்கை அணிந்து கொண்டிருக்கிறார். சிரித்த முகத்தோடு உள்ளார். மூலவர் ஆஞ்சநேயருக்கு சுமார் 90 விதமான திருக்கோலங்களை இங்கிருக்கும் அர்ச்சக சுவாமி சமர்ப்பிக்கிறார். எத்தனை திருக்கோலம்! ராமனை எப்படியெல்லாம் நாம் சேவிக்க இச்சைப்படுவோம், அப்படியெல்லாம் தொண்டு புரிய ஆஞ்சநேயர் ஆசைப்படுகிறார். ஏன் இந்த சன்னிதானத்தினுடைய சுற்றுப்புற பிராகாரத்தில் சேவித்தாலே பெரிய பெரிய ஆஞ்சநேயர்கள் பெருத்த வடிவத்தோடே உள்ளார்கள். இதோ சஞ்சீவி மலையை தூக்கி வரும் வடிவத்தோடே ஆஞ்சநேயர். வாயில் கை புதைத்து பவ்யமாய் பணிவு மாறாமல் இருக்கும் பவ்ய வினய ஆஞ்சநேயர். மற்றொரு புறத்தில் நீண்ட நெடிய உருவத்தை எடுத்துக்கொண்டு தாவுவதற்கு தயாராக இருக்கும் ஆஞ்சநேயர். இதோ அமர்ந்திருக்கும் ஆஞ்சநேயர் அமர்ந்து ராமனை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். யோக நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மற்றொரு இடத்தில் தன்னுடைய இதயத்தையே பிளந்து அதற்குள் சீதாராமர்கள் இருக்கிறார்கள் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்படி பல வடிவங்களில் ஆஞ்சநேயரை சேவித்தோம். எதுக்கு இத்தனை வடிவம் என்னால்
ஓரொரு வடிவத்தோட ராமனுக்கு தொண்டு புரிவதற்காக. அப்ப வெளிப்பிராகாரத்திலெல்லாம் இப்படிப்பட்ட ஆஞ்சநேயர்கள், உள்ளே சுவாமியை தரிசிக்கிறோம். அவர் 90 விதமான அலங்காரங்கள் சாத்தி கொள்ளுகிறாராம். நாம் போயிருந்த 2 மணி நேரத்துக்குள்ளேயே 2 அலங்காரங்களை மாத்தி கொண்டார். அவரானால் பிரம்மச்சாரி, அலங்காரத்துல அன்பே இல்லாதவர், அலங்காரமே பிடிக்காதவர் அவர் அன்று. ஆனால் இன்று நமக்கு ஆஞ்சநேயரை பிடிக்குமே, அவருக்கு அலங்காரம் பிடிக்காமல் போகட்டும், ஆனா பக்தர்களுக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும். அவரை விதவிதமான திருக்கோலத்தில் சேவிப்பதற்குத்தான் ஆஞ்சநேய பக்தர்களுக்கு எவ்வளவு விருப்பம். இத்தனை திருக்கோலத்தையும் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறார். பல மாலைகள், வடமாலைகள், வெற்றிலை மாலைகள் என்னெல்லாம் ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பிக்கிறோம். இதோ உற்சவரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கைகளை கூப்பிக்கொண்டு ஆச்சரியமா கண்களிலே கருணை ததும்ப ராமனையே எதிர்நோக்கி இருக்கிறார். இடது கையில் கதை பற்றி இருக்கிறார். சுற்றி இருக்கும் ஆஞ்சநேய விக்கிரகங்கள், நடுவே இருக்கும் மூலவர் ஆஞ்சநேயர், அருகே இருக்கும் உற்சவமூர்த்தி, காண கண்கொள்ளாத தரிசனம். அவசியம் அடியார்கள் அனைவரும் ராசிபுரத்துக்கு வந்து மண்டபப்படி ஸ்ரீ அபய ஹஸ்த ஆஞ்சநேயரை அவசியம் தரிசிக்க வேண்டும், பலன் பெற வேண்டும், ராம பக்தியை பெற வேண்டும்னு வேண்டிக் கொள்ளுகிறேன். இனி அடுத்த சர்க்கத்துக்கு செல்வோம். லக்ஷ்மணன் ராமனை சந்தித்தான். ஏன் லக்ஷ்மணா சீதையை விட்டு விட்டு வந்தாய்? அவளை காப்பாற்றத்தானே உன்னை வைத்து வந்தேன், இங்கு ஏன் வந்தாய் என்று ராமன் சுடுசொல் கூறிக்கொண்டே இலக்குவனை அழைத்து கொண்டு திரும்புகிறார். 58வது சர்க்கம். சதிருஷ்டுவா லக்ஷ்மணம் தீனம் சூன்யம் தசரதாத்மஜா பர்யபிருச்சத தர்மாத்மா வைதேகிம் இஹாகதம் வினா. வைதேகியை விட்டு விட்டு எதற்காக இலக்குவாய் இங்கு வந்தாய்? என்னால் வைதேகி இல்லாமல் வாழ முடியாது. கிட்டத்தட்ட ராமன் சீதையை இழந்துட்டோங்கிற முடிவுக்கு வந்துட்டார். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இதெல்லாத்தையும் பார்த்தா ராமனுடைய புலம்பலை பார்த்தால் ஒரு மகாவிஷ்ணுவை போல தெரியவில்லையே. அவருக்கு கண்டிப்பாக என்ன நடக்கும்னு தெரிந்திருக்க வேண்டுமே. முதல் கேள்வி, மகாவிஷ்ணுங்கிறதுக்காக இப்போது எடுத்திருப்பது மனித உடல், அதற்கு தக்கா போலே தான் நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒரு அரசகுமாரனே வைத்துக் கொள்வோம். 14,000 பேரை ஒரு முகூர்த்தத்தில் அழிக்க தெரிந்தவருக்கு, அவ்வளவு வீரமும் பராக்கிரமும் இருக்கிறவருக்கு ஒரு பெண்ணை பிரிந்தோ என்றா இப்படி தவிப்பார்? இது ஏன் தவிப்பு என்று தோணும். ஏன் நமக்கு புரிவதில்லை? மனைவிக்கும் கணவனுக்கும் இருக்க வேண்டிய நெருக்கம் நமக்கு புரிவதில்லை. நாம் ஏதோ கணவன் மனைவின்னு இருக்கலாம், ஆனா சீதாராமர்களை பார்த்தால்தான் மனைவிக்கு என்னாயிற்றோன்னு கணவன் என்ன தவிக்கிறார். நாமும் தவிப்போம், கையாலாகாமல் தவிப்போம். ஆனா ராமன் கையாலாகாதவர் அல்ல, அத்தனை வீரமும் உடையவர். அத்தனை வீரம் இருக்கும் போதும் தவிக்கிறார் என்றால் அதுதான் மனைவியினிடத்திலே கணவனுக்கு இருந்திருக்க வேண்டிய அன்பு. அந்த அன்பு இருந்துதா? இப்போது இருக்குமானால் அப்ப ராமனுடைய பிரணயித்துவத்தை புரிந்து கொள்ளலாம். எத்தனைக்கெத்தனை வீரனோ, எத்தனைக்கெத்தனை விவேகமோ, அத்தனை அன்பான கணவன், ஆசையான காதலன். அப்படி இருந்தாலன்னோ மனைவி கணவனை மதிப்பாள். ஆக கணவனிடத்தில் இருக்க வேண்டிய அன்போ, மனைவியினிடத்துல கணவனுக்கு இருக்க வேண்டிய அன்போ, பலவிடங்களில் ஆழ்வார்கள் பிரணயித்துவம் என்று பாடுவார்கள். அதாவது பெருமான் தன்னுடைய மனைவிகளாக ஆத்மாக்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த ஓர் ஆத்மாவுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பகவான் அதை கண்டு பொறுக்க மாட்டார். பரனுடைய, அதாவது மத்த பேருடைய அனர்த்தம், அவர்கள் கெட்டுப்போவதை கண்டாலோ, அவர்களுக்கு துன்பம் வருவதை கண்டாலோ பெருமான் தாங்கவே மாட்டான். இதை குணம்னு சொல்லலாமா, இதை தோஷம்னு சொல்லலாமா? இப்ப சீதை துடிப்பதை, சீதைக்கு என்ன ஆயிற்றோ நினைத்து ராமன் துடிக்கிறார். இது இப்ப உங்களிடத்துல ஒரு கேள்வி, இதை எந்த கோட்டியில் சேர்க்கலாம்? இதை நல்ல பண்புன்னு சொல்லலாமா, அல்லது என்னை இவர் இது கூட தெரியல, நான் பேசாம இருந்திருக்க வேண்டாமா, ஆனது ஆகட்டும் என்ன தீரனா இருந்திருக்க வேண்டாமானால் ஒரு நாளும் இருக்க முடியாது. ஒரு மனைவிக்கு என்ன ஆயித்தோங்கிற தவிப்பு இருந்தால்தான் கணவனுக்கு அன்பு இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்படி வேணா சொல்லலாம், என்னவும் ஆயிருக்கட்டும், நயனஞ்சிந்தந்தி சஸ்திராணி நயனந்தகதி பாவகா, ஆத்மா நித்தியம், வெட்ட முடியாது உலர்த்த முடியாது, மனைவிக்கு என்ன வேணுமானாலும் ஆகட்டும். இப்படின்னு ஒரு கணவன் பேசியிருந்தா அவர் கீதை படித்தவரா இருப்பார் தவிர அவர் ஆசை கணவன் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெருமான் அத்தனை அன்பானவர். இது ஒரு சீதையினிடத்தில் மட்டுமில்லை, ஓரொரு ஜீவனிடத்திலும் பகவான் இத்தனை அன்பு காட்டுகிறார். என்னதான் நாம் படிக்கிறோம், ஞானம்னு சொன்னாலும் அந்த ஞானம் முதல் பக்தி நிலை, அன்பு நிலை. பக்திங்கிறது அன்பு தானே பகவான். அப்ப அவனுக்கு எத்தனை அன்பு இருந்தால் சீதைக்கு என்ன வந்து விடுமோன்னு இவ்வளவு துடித்திருப்பார். சீதையை பிரிந்து நான் உயிரோடு இருக்க மாட்டேன் லக்ஷ்மணா,
क्वसा लक्ष्मण वैदेही याम हित्वात्ममिहागतः राज्यभ्रष्टस्य दीनस्य दण्डकान् परिधावतः. அரசை இழந்தேன், என்னை பற்றி அவள் தவறாக நினைக்கவில்லை. ஏன், நாடே இல்லை, காட்டுக்கு வந்தேன், காட்டில் என்னோடு சேர்ந்து துன்பம் அனுபவித்தாள், அப்போதும் அவள் கலங்கவில்லை. இதோ வரும் வரும் ராட்சசர்களால் ஆபத்து, சூர்பணகை தூக்கி போக பார்த்தாள், ஏற்கனவே விராதன் தூக்கி போக பார்த்தான், எதற்கும் அவள் கலங்கவில்லை. ஆனால் இப்போது என்னை விடுத்து தனித்து தூக்கி போகப்பட்டிருக்கிறாள், கண்டிப்பாக கலங்குவாள். நான் அவளுக்கு இன்பத்தை கொடுத்தேன் லக்ஷ்மணா, வந்த நாளிலிருந்து துன்பத்தை தானா கொடுத்திருக்கிறேன். இதுவா ஒரு கணவனுக்குண்டான கடமைன்னு எவ்வளவு தூரம் ராமன் தன்னை நொந்து கொள்ளுகிறார்னு பார்க்க வேண்டும். யாம்பினா நோத்சக வீர முகூர்த்தமபி ஜீவித்தும், ஒரு முகூர்த்த நேரம் கூட அவளை விட்டு பிரிந்து என்னால் உயிரோடு இருப்பதை நினைத்தும் பார்க்க முடியாது. கச்சித் ஜீவத் வைதேகி பிராணைகி பிரியதரா மம கச்சித் பிரவ்ராஜனம் வீர நமே மித்யா பவிஷ்யதி. சீதை என்னை விட்டு பிரிந்து உயிரோடு இருப்பளா? என் உயிர் தவிக்கிறதே. ஆனால் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். எப்படி உயிரோடு இருக்கிறேனோ அப்ப சீதை உயிரோடு இருப்பாள்னு நம்புகிறேன். நான் இருக்கிறபடியால் சீதை உயிரோடு இருக்க வேண்டும். ஏன், சீதை இல்லை என்றால் இவ்வளவு நேரம் நான் முடிந்திருப்பேன். நல்லவேளை அவள் இன்னும் இருக்கிறாள்னு சொல்ல வேண்டும். எதி ஜீவதி வைதேகி கமிஷ்யாம்யாசிரமம் புனः சம்வருத்தா எதி விருத்தாசா பிராணான் தியக்ஷாமி லக்ஷ்மண. திரும்ப போவோம், ஆசிரமத்தில் சீதையை தேடுவோம். அவள் மட்டும் அங்கு இல்லாவிட்டால் அப்போதே என் பிராணனை விட்டு விடுவேன். சர்வதாது கிருதம் கஷ்டம் சீதாமுத்ஸ்ருஜதாவனே பிரதிகர்த்தும் ரிஷம்சானாம் ரக்ஷசாம் தத்தமந்தரம். நாம் அரக்கர்களுக்கு தவறு செய்தோம் என்று அவர்கள் சதி தீட்டி இப்படி பண்ணிவிட்டார்கள். வேக வேகமா ராமனும் லக்ஷ்மணன் திரும்புகிறார்கள். உச்சி வெயில் கொளுத்துகிறது. ராமனால் தன் திருவடிகளை வைத்து நடக்கவும் முடியவில்லை. அப்போது ஆச்சரியமான நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரம். வாளாய் இருந்தொழிந்தேன் கீழ்நாள்கள் எல்லாம் கரந்துருவின் அம்மானை அஞ்ஞான்னு பின்தொடர்ந்த ஆழியங்கை அம்மானை ஏத்தாத அலர்த்து. இந்த பாசுரத்தை பகவத் ராமானுஜர் தன்னுடைய காலக்ஷேப கோட்டியில் தன் அடியார்களுக்கு கூறிக்கொண்டிருந்தார். அப்போது நம்மாழ்வார் இப்படி கூறுகிறானாம். வாளாய் இருந்தொழிந்தேன் கீழ்நாள்கள் எல்லாம், கீழ்நாள் முழுக்க பெருமானுடைய பெருமையே தெரியாமல் கழித்து விட்டேன். கரந்துருவின் அம்மானை, அதோ அம்மான் மாயமான் மாரீசன், அவன் ஓட்டி போக ராமன் பின்னே சென்றார். அஞ்ஞான்னு பின்தொடர்ந்த ஆழியங்கை அம்மானை, கையிலே மோதிரமணிந்திருப்பவர், என்றோ சக்கராயுதத்தை பிடித்தவர். அவர் கையில் மோதிரமணிந்து கொண்டு திரும்ப வருகிறார். இன்னும் அந்த ஒரு மோதிரம் மிச்சம். அதைத்தான் மேற்கொண்டு ஆஞ்சநேயரிடத்தில் கொடுத்து சீதையினிடத்தில் கொடுக்க சொல்ல போகிறார். அப்ப ஒரு மோதிரத்தோடு திரும்பி வருகிறாள். கைகேயி பிடுங்காமல் விட்டது இது ஒன்றுதான் போலும் என்றுதான் கூற வேண்டும். ராமன் திரும்ப வரும்போது கால கீழே வைக்க முடியாமல் கொதிக்கிறது. அப்போது இலை தழைகளை பறித்து லக்ஷ்மணன் கீழே போட்டு அதுல ராமனை காலை வச்சு கூட்டின்னு வந்தாராம். அதற்கு இப்ப நம்மாழ்வார் ஆசைப்படுறார், ராமானுஜர் ஆசைப்படுகிறார். அந்த சமயத்தில் நாம் கீழே படுத்து கொண்டு நம் தலையை கொடுத்து ராமனை நம் தலையில் கால் வைத்து நடத்தி கூட்டி வராமல் போய்விட்டோமே. அப்படியன்னோ ராமனுக்கு தொண்டு புரிந்திருக்க வேண்டும். ஏன் இப்படி ராமானுஜர் ஆசைப்படுகிறார்? ஆதிசேஷன்தான் லக்ஷ்மணன், லக்ஷ்மணன் தான் ராமானுஜர். முதல் யுகத்தில் ஆதிசேஷன், திரேதா யுகத்தில் இலக்குவன், துவாபர யுகத்தில் பலராமன், கலியுகத்தில் ராமானுஜர். ஆகவே லக்ஷ்மணன் பண்ண கைங்கரியத்தை ஞாபகத்தில் கொண்டவர் நாம் நம்ம தலையை கொடுத்து அழைத்து வராமல் போனோமே என்று இப்போது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக துன்பப்பட்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. இதி சீதாம் வராரோகாம் சிந்தையன்னேவ ராகவா ஆஜகாம ஜனஸ்தானம் துவரையா சகலக்ஷ்மணா. வேக வேகமாக ஜனஸ்தானத்துக்கு வந்தார். வந்து சுத்துமுத்தும் பார்த்தார். பரணசாலை முழுக்க தேடினார். ஆசிரமத்தில் எங்கு தேடினாலும், அருகே தேடினாலும் சீதை இல்லை. ஸ்வமாசிரமம் ச பிரவிகாஹ்ய வீரஹ விஹார தேசான் அனுசிருத்திய காஞ்சித் ஏதத் ததித்தேவ நிவாச பூமௌ பிரகிருஷ்டரோமா வியதிதோ பவூவ. எங்கு தேடினாலும் சீதை கிட்டாமல் போக கிட்டத்தட்ட மயக்க நிலை. சீதை இழந்தோங்கிற நிலையை ராமன் அடைந்தான். இனி ராமனும் லக்ஷ்மணனும் என்ன செய்ய போகிறார்கள், எங்கு தேடினார்கள்ங்கிறதை காத்திருந்து கேட்போம். தற்போது ராசிபுரம் மண்டபப்படி ஸ்ரீ அபயஹஸ்த ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் விடைபெற்று கொண்டு புறப்படுவோம். ஓர் அறிவிப்பு.